அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஒன்றை இழந்தால் மூன்றை திருப்பிக் கொடுக்க போகும் ராஜ சர்ப யோகம். மிக முக்கியமான முறையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய பலன் எதை சார்ந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுகளுடைய நட்சத்திர பயிற்சி. தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ராகு கேதுகளால், அதுவும் குறிப்பிட்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் ஒளி வந்து விட்டது, வாழ்க்கையில் மீண்டும் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு வழி வந்துட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில். ஏற்கனவே குரு வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் சனிப்பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படி தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய மிதுன ராசியில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் ஜூன் மாதத்திற்கு பிறகு பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய் உச்சமடைவார். அது 2ஆம் வீடு தான். அப்போ குரு பலனை பரிபூர்ணமாக மிதுனராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு. அதாவது இந்த வருஷமே ஒரு நல்ல ஒரு சுபகாரியத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு வருமானத்தை இந்த வருடம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு மாபெரும் நல்லது நடக்க போகுது. ஓகேங்களா? இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த மிதுன ராசியில் மிருகசீரிஷம் புனர்பூச நட்சத்திரம், இதில் திருவாதிரையும் உண்டு. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பல காரிய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், இவங்க மட்டும் போராடி அலைச்சல் பண்ணி கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போது கால கர்ம யோகத்தால் நேரடியாக உங்களுக்கு தானாக வந்து சேரப்போகும் லக்குன்னு சொல்லலாம், அதிர்ஷ்டம் சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயம். காரணம் ராகு கேதுகள். ராகுவன் கும்ப ராசியில் தன்னுடைய சதி நட்சத்திரம் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கேதுவான் சிம்ம ராசியில் பூர்ண நட்சத்திரத்தில் இருந்தவர் மார்ச் 27ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய மக நட்சத்திரமான ஜென்ம நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். அப்போது ராகுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில், கேதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை செய்யும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மேலும் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு இப்போது 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் கேது கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? சில பலங்களை கெடுப்பார். அவர் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மிக முக்கியமாக சில உறவுகளை இழக்க வேண்டியிருக்கும். அது எப்படி இழக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த 3ஆம் வீடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய ஒரு வீடு. ஒன்று, அவங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடந்து உங்களை விட்டு பிரிந்து போகலாம். அடுத்து அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வேலை அல்லது உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வேலை அமைஞ்சு அவங்கள விட்டு விலகி போகலாம். இது இளைய சகோதர சகோதரி மட்டும் சொல்லாது, மேலும் தாம்பத்திய வாழ்க்கையும் சொல்லும். அதனால் கணவன் மனைவி வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக வெளிநாடோ இல்லை வேறு இடங்களுக்கோ பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. சரிங்களா? சரி, இப்படி ஒரு உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். மிக முக்கியமாக வீடு மாற்றம், பூர்வீகத்தை விட்டு வேறு ஒரு ஊருக்கு மாறுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகலாம். மேலும் உங்களை பற்றி தேவையில்லாத வதந்தி, பொருளிகள், தேவையில்லாத அவச்சொல்லுக்கு பயந்து நீங்கள் இடமாறக்கூடிய சூழல்களோ உருவாகலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரு 3 விஷயத்தில். ஏன்னா கேது கெடுக்கிறார் ஒரு விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கணும், விலகி நிற்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ரொம்ப நாளாக பழகிய உறவுகிட்ட கூட விலகி நிற்பீங்க. அது உங்களுக்கு மன ரீதியான வருத்தங்களை, கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வேலைக்குண்டான மாற்றத்தை தானாக நீங்கள் செய்யணும். நீங்களே வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு மாறக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆனால் ராகு உங்களை கைவிட மாட்டார். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நிச்சயமாக பதவி யோகத்தை கொடுக்கிறார். புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் வேலை மற்றும் தொழில் ரீதியாக பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய போஸ்டிங், புதிய பதவி உயர்வுகள் கண்டிப்பாக இருக்குது. இது முதல் யோகம். இதுவரை நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை விட இதுக்கு அப்புறம் அதிகமான முறையில் தான் வருமானத்தை நீங்கள் ஈட்ட போகிறீங்க. மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு. அப்போ தனகுருவாக அவர் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக 2026 இந்த ராகு நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு இருக்கின்ற வருமானத்தை விட வருமானம் இரட்டிப்பு மடங்காக உயரும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், புதிய உறவுகள், புதிய மொழி பேசக்கூடியவர், புதிய இனத்தில் இருக்கக்கூடியவருடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். வாழ்க்கையில் புதுசாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் உண்டு. சில பேர் திருமண வாழ்க்கை முறிவு ஏற்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் வாழ்க்கை டிவோர்ஸில் போயிருக்கும். 2வது மறுமண வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவார் ராகு பகவான். எந்த உறவுகளால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு ஈக்குவலாக இல்லை அதை தாண்டிய புதிய உறவுகளை, நல்ல உறவுகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் இந்த ராகு பகவான். சரிங்களா? தூக்கி விடவும், தோள் கொடுக்கவும் புதிய நபர்கள் உங்களுடைய வேலை தொழிலிலும் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து நுழையும். அதில் தான் மாற்று கருத்து. மேலும் இந்த ஒரு நேரத்தில் அந்த உறவு உங்களுடைய குழந்தைகளாக கூட இருக்கலாம்.
ஆமாங்க, புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை முழுமையானதாக மாற்றும் இந்த ராகுவான். சரிங்களா? அடுத்து 3வது விஷயம், ராகுபவன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சனி பவனுடைய வீடு. அந்த சனி பவன் எங்கே அமர்ந்திருக்கிறாருன்னா உங்களோட மிதனத்திற்கு 10ஆம் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது பரம்பரை தொழில், பூர்வீக தொழில், தாய் தந்தையர் பார்த்த தொழில் உங்களுக்கு அமைகிறதுக்கும், தாய் தந்தையர் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், தாய் தந்தையரோட அல்லது பாட்டி தாத்தா இவங்களை சேர்த்து வைத்த சொத்து இப்போ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பரம்பரை தொழில், பரம்பரை சொத்து, பூர்வீக நகைகள் போன்றவை இப்போ கிடைக்கும். சொத்து பிரச்சனை பாகப்பட சுமூகமாக முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்சாலும் அதை விட்டுட்டு வேறு பக்கம் இன்னொரு பக்கம் தான் நீங்கள் இடம் மாறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. ஆனால் கிடைக்க வேண்டியது, நடக்க வேண்டியது கிடைச்சிடும். ஸோ பரம்பரை தொழிலோ, பரம்பரை வேலையோ, பரம்பரையில் இருக்கக்கூடிய சொத்து பத்துகளோ இப்போது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. ஸோ இந்த 3 நல்லதை இந்த கிரகங்கள் கொடுக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கண்டிப்பாக காளி, துர்க்கை போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள். பெண் தெய்வ வழிபாடு, அதுவும் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு பெரிதளவு மாற்றங்கள் செய்யும். எடுத்த காரியங்களில் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ண மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த இப்போ நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.